பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்திற்கும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாகட்டும். எங்கள் அன்பு தெய்வமே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நீர் எழுதி கொடுத்த பிரகாரமாக இந்த நாளிலுமே நாங்கள் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வேளை நீர் எங்கள் மத்தியில பிரசன்னராயிருந்து ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரே, எல்லா மக்களும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இந்த யூடியூப்ல காண்கிற அனைவரும் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனையில பங்கு பெற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை துதிக்கும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:1, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாய் எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. ஆகவே இந்த காலகட்டத்திலும் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாகவே, அதுவும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக
நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை, அடுத்ததாக என்றும் ஆனந்தம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரும் பகலின் நம்பு எதற்கும் பயம் இல்லை. இரவின் பயங்கரும் பகலின் நம்பு எதற்கும் பயம் இல்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நன்றி பற்றி தீரம் கட்டுவோம் எல்லாரும். நல்ல தெய்வம் நன்மை செய்தார் சொல்லுவோமா? நன்றி பலி தீரம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள்
சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்லதும் ஆண்டவரை மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறதா அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக, இன்னும் அதிகமாக அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் நெருங்கி வருவோம். ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். ஆராதிக்கிற வேளையிலே தெய்வம் நம் மத்தியிலே இறங்கி வருகிறார். நம் மத்தியிலே அருகிலே வருகிறார். பிரியமானவர்களே, இது வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சொல்லுமா, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு.
என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிருந்த அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிருந்த அடைக்கலம் புகுந்தே. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்புண்டே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருளில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. உம்புண்டே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருளில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. நிறைவான மகிழ்ச்சியிலே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சியிலே நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனைக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகி எங்கள் பிதாவாகிய தேவனே, எங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுகிறார். இது துதி ஸ்தோத்திர ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசை உமக்கே எடுக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து வருவோம். இதை நாளில் மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் பாஸ்கர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் எல்லாரும் தெய்வ செய்திக்காக காத்திருப்போம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமை வல்லமை உண்டாகட்டும். தெய்வ கிருபையினாலே மீண்டும் பெனியேல் தரிசன சபையினுடைய சத்திய ஆராதனையின் தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உண்மையாகவே தேவன் நல்லவராக இருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பையும் கிருபையும் கொடுத்து நம்மை நடத்தி வருகிறார் என்று நாம் உங்களை பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட
தேவனுடைய சத்தியத்தை தேவ ஜனங்களாக நாம் இணைந்து தெய்வ சமூகத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறதான செய்தியின் தலைப்பு, நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில அநேகர் எல்லாரும் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த நேரத்தில் டிவிலையும் இன்டர்நெட்லையும் வாட்ஸ்அப்லையும் அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிறதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் எல்லாரும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் அவங்கவுங்க சபையில கொடுக்கப்பட்ட சத்தியங்களை மாத்திரம் கேட்டவர்கள் இன்றைக்கு எல்லாரும் பேசுகிறதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், இப்ப அநேகருடைய செய்திகளை கேட்க கேட்க அநேகருடைய எண்ணங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் குழப்பமாக வருகிறது. அதாவது, யார் சொல்லுவதை நான் பின்பற்றுவது, யாருடைய சத்திய வசனங்களின் அந்த வியாக்கியானங்கள் படி நான் வாழ்வது, இப்படி நிறைய குழப்பங்களுக்குள்ளாக இன்றைக்கு தேவ ஜனங்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் கடந்து போகிறபடியினால் ஒரு நல்ல ஒரு தெளிவுக்காக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்து விளங்கிக் கொள்ள ஆவியானோர் உதவி செய்கிறார். ஆகவே நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்கிறதான இந்த தலைப்பில் முதலாவது பின்பற்றுதல் என்றால் என்ன என்பதையும், இரண்டாவது நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதையும், மூன்றாவது நாம் பின்பற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆவியான உதவியோடு நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள போகிறோம். முதலாவது பின்பற்றுதல் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிகமாக இந்த வார்த்தையை சீஷர்களோடு இணைத்து, சீஷர்கள் என்றாலே பின்பற்றுகிறவர்கள், ஃபாலோயர் என்று வேதத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த பின்பற்றுதல் என்ற வார்த்தைக்கு இன்னும் சில விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, உண்மையாகவே நாம் சரியாக பின்பற்றுகிறோமா, சரியான நபரை நாம் பின்பற்றுகிறோமா என்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா இன்றைக்கு இந்த பின்பற்றுதல் என்கிற ஒரு விஷயத்துல அநேக வழி தப்பி போக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தவறான நபர்களை பின்பற்றி போக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் சத்தியத்திலிருந்து வசனங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பின்பற்றுதல் என்றால் என்ன என்பதற்கு இன்னொரு ஆழமான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அதாவது, ஒருவர் செய்தது போல செய்தல் என்ற அர்த்தம். பின்பற்றுதல் என்றால் ஒருவர் நமக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்து காண்பித்திருக்க வேண்டும், வாழ்ந்து காண்பித்திருக்க வேண்டும். அது அப்படியே டிட்டோவாக நாம் ஃபாலோ பண்றதுக்கு பெயர் தான் பின்பற்றுதல் என்ற அர்த்தமாக இருக்கிறது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் உலகத்திலேயே முதலாக என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன முதல் நபர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவரை தவிர பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் படிச்சீங்கன்னா, யாருமே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவே இல்லை. முதல் முறையா வேதத்துல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது புரியும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். முதல் முறையாக இந்த உலகத்திலேயே, குறிப்பா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசுதான் சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், என் பின்னே வாருங்கள் இன்னும் அழகாக சொல்கிறார். அடுத்ததாக யோவான் 21:19 நாம் வாசிக்கும் போது, இன்ன விதமான மரணத்தினாலே
அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்திலேயும் இந்த வசனத்திலேயும் பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு சாட்சியாக லூக்கா 9:23 வாசிக்கும் போது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார். இந்த 3 வசனங்களிலும் நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வரக்கடவன். இப்பொழுது ஆண்டவர் ஏன் இதை சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டில் வேதத்தை எடுத்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைய தெய்வ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் மிக முக்கியமான பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறார்கள். குறிப்பாக ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக வார்த்தைகளை பெற்ற மோசேயை கூட நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் ஒருவர் கூட சொல்லவில்லை என்னை பின்பற்றுங்கள் என்று. ஏனென்றால் இந்த பின்பற்றுதல் என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒருவர் வாழ்ந்து காண்பிக்கிறதை பொறுத்ததாக இருக்கிறது. பழைய ஏற்பாடுல மோசையா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், இன்னும் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாரும் பின்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றினார். பழைய ஏற்பாடுல வார்த்தை தான் கொடுக்கப்பட்டதை ஒழிய அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டக்கூடிய நடைமுறை வாழ்க்கை காண்பிக்கப்படவில்லை. எல்லாருக்கும் ஒரு ரோடு மேப் கொடுக்கப்பட்டுச்சு. அதை பின்பற்றி எல்லாரும் அவங்களுக்கு தெரிந்த வழியில போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசுதான் புதிய ஏற்பாடுல அந்த வார்த்தைகளின்படி எப்படி வாழ்வது, அந்த வார்த்தைகள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவே வந்தார். அதனால்தான் பழைய ஏற்பாடுல யாருமே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களால் பூரணமாக பின்பற்ற முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அநேக காரியங்களில் பழைய ஏற்பாட்டிலையும் அநேகர் தவறிக்கொண்டே இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு சிலர் தான் உத்தமமாக பின்பற்றினார்கள் என்று, குறிப்பாக யோசுவா காலேபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது உத்தமமாக அவர்கள் என்னை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை தான் அவர்கள் பின்பற்றினார்கள். வேதத்துல சங்கீதம் 119, 105 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பழைய ஏற்பாடுல வசனம் தான் அவர்களுக்கு வழிகாட்டினது. அவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அந்த வசனத்தின்படி வாழ்ந்து போனார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடுல இயேசு வந்த பிற்பாடுதான் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அதுதான் இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அதாவது பழைய ஏற்பாடுல வார்த்தையாய் இருந்த தெய்வம், புதிய ஏற்பாடுல அந்த வார்த்தை மாமிசமானது. யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாமிசமானது. அதாவது பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருந்த வார்த்தை, எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை புதிய ஏற்பாடுல மாம்சமான வார்த்தையாக வெளிப்பட்டது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் ஆண்டவர் மாம்சமாக அவர் வெளிப்பட்டார் என்றால், இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் கண்ணால் கண்டு பின்பற்றும்படியாக ஒரு மனுஷ வாழ்க்கையின் மூலமாக இந்த வார்த்தை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க, சொல்லுகிறதை விட ஒரு நபர் ஒரு காரியத்தை செய்து காண்பிக்கும் பொழுது நாம் அதை பின்பற்றுவது மிகவும் லகுவாக இருக்கிறது. அததான் இந்த உலகத்திலே சொல்வார்கள்,
சொல்லுகிறதை விட செய்து காட்டுங்கள் என்று சொல்வார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய 3.5 வருட ஊழிய காலங்களில் அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை அப்படியே ஆண்டவர் செய்து காண்பித்தவராகவும் இருக்கிறார். ஆகவே என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, என்னுடைய வாழ்க்கையின் மாதிரிகளை பின்பற்றுங்கள். நான் எப்படி வாழ்ந்து காட்டுகிறேனோ அதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்றுதான் ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் சொல்கிற நாம் கிறிஸ்துவை போல, அவர் நடந்தது போல, அவர் வாழ்ந்து காட்டினது போல, அவர் எப்படி வாழணும் என்று சொல்லிக் கொடுத்த வாழ்க்கையின் மாதிரிகளை நாம் கைக்கொள்கிறோம். இப்படி ஒரு நபர் இயேசுவின் வாழ்க்கையின் மாதிரிகளை அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று வேதம் சொன்ன, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொன்ன அந்த வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்றுகிறோமா, அல்லது அப்படி பின்பற்றுகிறவர்களை நாம் பின்பற்றுகிறோமா என்பதான் கேள்வி. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் வசனத்தை சொல்றோம், நிறைய பைபிள் டீச்சர்ஸ், பைபிள் போதிக்கிற ஊழியக்காரன் இன்னைக்கு பெருகி இருக்கிறான். ஆனால் யாரை பின்பற்றுவது? இன்னைக்கு எல்லாருடைய முடிவு எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க மனசுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள பின்பற்றுறதுக்கு இன்னைக்கு முயற்சி எடுக்கிறான். சிலருக்கு அவங்களுடைய ஸ்டைல் பிடிச்சிருக்கும், சிலருக்கு அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பாடல், சிலருக்கு அவங்களுடைய உடைகள், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம மனதுக்கு என்ன கவரப்படுதோ, நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள நம்ம ஒரு ஹீரோவா நினைத்துக் கொள்கிறோம். இது வேதத்தின்படி சரியான்னு பாத்தீங்கன்னா அது சரியானது அல்ல. இப்படிதான் அநேகரை பின்பற்றி கீழே விழுந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த சத்தியத்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி ஏவினார். அதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வியை, நான் யாரை பின்பற்றுகிறேன்? வேதத்திலேயே என்னை பின்பற்றுங்கள் சொன்ன ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக, அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டியது மிக 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 அவசியம். யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம கடந்து போகிற வழிகள்ல நிறைய கன்னி வடிகள் வைத்திருக்கிறான். அந்த கன்னி வடிகள் நிறைந்த அந்த பாதையில ஒரே ஒரு நபருக்கு தான் எங்க கன்னி வடிகள் இருக்குன்னு தெரியும். அவர் தான் அந்த வழிகள்ல ஜாக்கிரதையா காலை வச்சு நடந்து போவார். அப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்லணும்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியுமா? யோசித்து பார்க்கணும். அப்ப எவ்வளவு கவனமா ஏற்கனவே நடந்து போன அந்த அடிச்சுவடை நாம் பத்திரமா நம்முடைய கால்களை அதில் வைத்து, ஏன்னா வேற எங்க வச்சாலும் கன்னிவடி இருக்கும் அப்படின்னு நமக்கு இருக்குமா இருக்காதா தெரியாது. ஆனா ஏற்கனவே முன்பாக நடந்து போனவர் பத்திரமாக நடந்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகள்ல நாமும் கால் வைத்து போனால் கண்ணியில மாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள பெருமை இருக்கிறது, சுயம் இருக்கிறது. நான் யாரையும் ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்லை, எனக்கு நானே ராஜா, நானே மந்திரி, நான் பார்த்துக் கொள்வேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, அப்படி என்று பெருமையில சிலர் போய்தான் நிறைய பள்ளங்கள்ல, படுகொலிகள்ல, கன்னிகள்ல மாட்டிக்கொள்கிறார். ஆகவே ஆவியானவர் எச்சரிக்கிற ஒரு காரியம், கிறிஸ்துவின் மாதிரிகளை, அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். அவருடைய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழ வேண்டும். அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி வாழ்றோமா? இயேசுவை எல்லா காலத்திலும் நாம் பின்பற்றுகிறோமா? எந்த ஒரு காரியம் செய்தாலும் இந்த இடத்துல இயேசு இருந்தார்னா இப்படி செய்வாரா என்பதை யோசிக்கிறோமா? பேச்சா இருந்தாலும், நம்முடைய கிரியைகளா இருந்தாலும், எல்லாவற்றிலும் ஆண்டவரை ரோல் மாடலாக நாம் வைத்து பின்பற்றுகிறோமா?
என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம சரியான வழியிலே கடந்து போகிறோம், எந்த ஒரு ஆபத்து இல்லாத வழியில கடந்து போகிறோம். அப்பதான் நம்ம நித்திய வாழ்விற்கு, பரலோகத்திற்கு ஆயத்தமாகிறோம். ஆண்டவருடைய வருகையிலும் நாம் கடந்து போக முடியும். பாருங்க, இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறாங்களே ஒழிய, நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல நிறைய வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. யூடியூப திறந்தா நிறைய பிரசங்கங்கள் வருது. எல்லாரும் வசனத்தை கேட்க ஆவலா இருக்கிறோம். ஆனா அந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டின இயேசுவை பின்பற்ற ஆவலா இருக்கிறோமா? இயேசு ஊழியம் செய்த நாட்களிலேயே பரிசேயர் அநேக வேத வார்த்தைகளை போதித்த எத்தனையோ பேரெல்லாம் இருந்தாங்க, வேதப்பாரர்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வசனங்களை எல்லாம் படித்தார்கள். ஆனால் இயேசுவண்டை அவர்களால் வர முடியவில்லை. அதான் யோவான் 5:39-40 ஆண்டு சொன்னாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. நல்ல வேதத்தை படிங்க, நல்ல வேதத்தை ஆராய்ங்க, அதுல நித்திய ஜீவன் இருக்குன்னு எண்ணுறீங்க. ஆனா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள் தான். நீங்க படிக்கிற அந்த எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை குறித்த சாட்சி தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அன்றைக்கு இருந்த வேத பரிசேயர் எல்லாம் நல்ல வேதத்தை படிச்சாங்க. ஆனா அந்த வேதத்தினுடைய உருவம், அந்த வசனங்களின் படி வாழக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய நபர் இயேசுதான் என்று ஏற்றுக்கொள்ளவும் அவர் அண்டையில வரவும் மனம் இல்லாமல் இருந்தார். அதே போலதான் இன்றைக்கும் அநேகர் இருக்கிறாங்க, நல்ல வசனத்தை விரும்புறாங்க, படிக்கிறாங்க, கேட்கிறாங்க. ஆனா அதுபடி வாழ்ந்து காட்டின இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறோமா? இன்னும் பேச்சு மாறல, எண்ணங்கள் மாறல, கிரிகள் மாறல. ஆனா நல்ல வசனம் பேசும், செயல்ல காட்டுறதுக்கு வாழ்க்கையில முடியல. அப்படின்னா நம்ம பின்பற்றுகிற நபர் யார் என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும். ஒருவேளை நாம் தவறான நபரை பின்பற்றினால் அவங்களுடைய கனிகள் தான் வெளிப்படும். பிசாசும் ஆண்டவரை விசுவாசித்து நடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு கூட வசனத்தை விசுவாசிக்கிறான், ஆனா அதன்படி அவனால் செய்ய முடியாது, அவனால் நடக்க முடியாது. அதனாலதான் அவன் பிசாசு. அதே போல நாமும் வசனத்தை நம்பலாம், சுவாசிக்கலாம், ஆனா அதன்படி நடக்கல அப்படின்னா நமக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம்? ஆகவே ஆண்டவரை பின்பற்றுங்கள் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. அப்ப உண்மையாகவே இயேசுவின் வாழ்க்கை தான், இயேசுவின் வாழ்க்கை முறைதான் இன்றைக்கு நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். பழைய பாட வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இன்றைக்கு இயேசுவின் வாழ்க்கை மாதிரி தான் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சம். அவர்தான் நம்முடைய முன்மாதிரியாய், நம்முடைய தலைமைத்துவமாய், நம்முடைய தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியம். அதோடு கூட புதிய ஏற்பாட்டில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசுவை பின்பற்றுங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு இவ்வளவு நேரம் நம்ம விளக்கங்களை பார்த்தோம். அடுத்தபடியாக ஆவியானவர் இன்னும் சில காரியங்களை வேதத்துல குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால், இயேசுவை பின்பற்றுவது போல ஊழியக்காரர்களையும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு பவுல் இந்த காரியங்களை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பாருங்க, முதலாவது இயேசு சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் என்று.
இரண்டாவது, மிக தைரியமாக சொன்ன அடுத்த ஒரு நபர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். இன்னைக்கு இப்படி சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் பின்பற்ற வேண்டியது கட்டாயம் அல்ல. யாரை பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை, தெய்வ மனிதர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பிரசங்கம் பண்றாரு, நல்ல பாட்டு பாடுறாரு, நல்ல மியூசிக் வாசிக்கிறாரு, அதனால பின்பற்றணும் முடிவெடுக்காதீங்க. பவுல் கூட ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றணும். ஏன் இப்படி பவுல் சொல்லணும்? குறிப்பா கொரிந்து சபைக்கு ஏன் இப்படி சொல்லணும்? அதே 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15-16 வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன் பவுல் அவரை பின்பற்ற சொல்றாருன்னா, ரொம்ப தெளிவா அந்த காரியங்களை அவங்களுக்கு உணர்த்துகிறார். நான் உங்களை பெற்றேன், சுவிசேஷத்தினால் கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை பெற்றேன். அதாவது 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. அப்ப யாரை பின்பற்றணும் என்று சொன்னால், முதலாவது இயேசுவை பார்த்தோம், இரண்டாவது ஊழியக்காரர் என்று சொன்னேன். அந்த ஊழியக்காரர் கூட எப்படி இருக்கணும் என்றால், ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வாழ்க்கை மாதிரியை பின்பற்றுகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அப்ப ஊழியக்காரர்களை நாம் பின்பற்றுவதுதான் நலமானது. ஏன்னா இந்த இடத்துல பவுல் சொல்றார், 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும். அது என்ன உபாத்தியாயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் என்ற அர்த்தம். உபாத்தியாயர்கள் ஆசிரியர்கள். இது ஒரு வடமொழி சொல். வாத்தியார், ஆசிரியர் என்று சொல்லுகிற தமிழ் சொல்லினுடைய வடமொழி சொல் தான் உபாத்தியாயர். 10,000 டீச்சர்ஸ் உங்களுக்கு இருந்தாலும், 10,000 வேதத்தை போதிக்கிறவங்க உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. ஏன் தகப்பன்மாரை பற்றி பவுல் சொல்கிறார் என்றால், ஒரு மெய்யான நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தான் எப்பொழுதுமே தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, அதாவது ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு எப்படி இருப்பார்னா, ஒரு நல்ல ஆவிக்குரிய முன்மாதிரியாக இருப்பார், ரோல் மாடல். அப்ப ஒவ்வொரு திருச்சபை மக்களும் அவங்களுடைய ஊழியக்காரர்களை எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராய் தேர்ந்தெடுக்க வேண்டும், நம்ம மனதில் என்ன விரும்புதோ அப்படி தேர்ந்தெடுக்க கூடாது. முதலாவது, அந்த ஊழியக்காரர் இயேசுவை பின்பற்றுகிறவரா, அந்த இயேசுவின் வாழ்க்கை மாதிரியை உடையவரா. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நான் பார்க்கும்போது இயேசுவை பார்க்க முடிகிறதா? எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு அமைவார் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்கள். நம்முடைய திருச்சபைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அவர் உங்களுக்கு இருந்து சத்தியத்தை உங்களுக்கு போதித்து வருகிறார். ஏன் இங்க ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லப்படுகிறது என்றால், எப்போதுமே தகப்பன்மார்கள் சொல்லுவதை விட வாழ்ந்து காட்டுவார். நிறைய பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ, குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பிடிக்காது. ஆனா அதே பிள்ளைகள் வளர்ந்து திருமணமாகி அவங்க இன்னொரு பிள்ளைக்கு அப்பாவா மாறும்போதுதான் மறுபடியும் அதே அப்பா ஹீரோவா தெரிவார். அதே போல ஆவிக்குரிய தகப்பனாக
ஒரு ஊழியக்காரர் இருக்கும்போது அவர் சொல்வதை விட நிறைய காரியங்களை செய்து காண்பிப்பார். அதை பார்த்து பார்த்து நாம் பின்பற்ற வேண்டும். இதைதான் பவுல் கொரிந்து சபைக்கு தெளிவாக சொல்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னையும் பின்பற்றுங்கள். உங்களுக்கு 10,000 வேத பாரகர்களை காட்டிலும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே நாமும் பவுலை போல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை பெற்றிருப்பதுதான் சிறந்த ஒரு காரியம். அப்படிப்பட்டவங்களை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது உண்மையாகவே நாம் பாவத்திலிருந்தும் குறிப்பாக கள்ள உபதேசத்திலிருந்தும் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். இந்த பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இன்னும் பிலிப்பியர் 3:17 நாம் வாசிக்கும் பொழுது அங்க இன்னொரு காரியத்தையும் பவுல் சொல்கிறார். உங்களை சகோதரரை நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, அதாவது என்ன சொல்கிறார், நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்கள் என்னையும் பின்பற்றுங்கள், என்னோடு கூட நல்ல உங்களை நடத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மார்களாய் இருக்கக்கூடியவர்களையும் மாதிரிகளாக நோக்குங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் திருச்சபைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மாதிரிகளாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஜீவியம் கிறிஸ்துவை போலவே இருக்கும்படி தேவன் வைக்கிறார். அப்படிப்பட்டவர்களை நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக அமையும். ஏதெல்லாம் தேவன் சொல்லுகிறார், ஏன் ஆவியானவர் பவுலை கொண்டு இந்த காரியங்களாம் உணர்த்துகிறார் என்றால், உண்மையா இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி உங்களுக்கு போதிக்கிறவர்களாய் வாழ்ந்து காட்டி போதிக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் ஏன் ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறார் என்றால், எபிரேயர் 13:17 சொல்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை அவர்கள் செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. அப்ப ஒவ்வொரு சபையினுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் நல்ல ஒரு முன்மாதிரிகளாய் வாழ்ந்து உங்களுக்கு காண்பித்து நடத்தும் பொழுது உடனே நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படிந்தால்தான் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அதாவது என்னன்னா, பவுலை பார்த்து கீழ்ப்படிந்த தீமோத்தேயும் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் மாறினார். அதாவது இயேசுவை பின்பற்றின பவுலை தீமோத்தேயுவை உருவாக்கினார். அதுபோல நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர்களை கண்டுபிடித்து நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் இன்னொரு நபரை உருவாக்கக்கூடியவர்களாய் மாற முடியும். ஆகவே பின்பற்றுதல் மிக மிக முக்கியம். சரியான நபர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இயேசுவை போல தங்கள் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுகிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். சரி, இப்படி செய்யலன்னா என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல்ல 12:21 வாசிக்கும் போது, விலகி போகாதீர்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளை என்று சாமுவேல் மூலமா ஆண்டவர் சொல்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனதனால வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் என்று எச்சரிக்கையாக அவர் சொல்றார். நல்ல கவனிங்க. இப்ப நான் சொன்னபடி ஒருவர் சரியாக ஆண்டவரை பின்பற்றவில்லை என்றால், விலகி போனோம் என்றால் வீணானவைகளை பின்பற்றுவோம். ஏன்னா யோவான் 8:12 ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை
அடைந்திருப்பான் என்றார். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதன் முழு இருதயத்தோடு பின்பற்றினால் அவன் வழி தவறி போக வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில அவன் ஜீவ ஒளியை நிச்சயமாய் அடைவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனா விலகி போனோம் அப்படின்னா தவறானதை நாம் பின்பற்ற ஆரம்பிப்போம். இப்படி தவறானதை பின்பற்றும் போது யாத்ராமம் 23:2 சொல்கிறது, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நன்மை செய்யணும்னா ஒருத்தரை தான் பின்பற்றணும். தீமை செய்யறதுக்கு அநேகரை பின்பற்றலாம். பழைய ஏற்பாட்டிலையும் அநேகரை பின்பற்றினவர்கள், குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகரை பின்பற்றினதனால் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். மெய்யான தேவனை விட்டுவிட்டு விக்கிரக வழிபாடுகள் பெருகின காலத்தில் அவர்கள் அவைகளை பின்பற்ற ஆரம்பித்த பொழுது என்ன நடந்தது என்றால், யாத்ராமம் 34:16 சொல்கிறது, அவர்கள் குமாரத்திலே உன் குமாரருக்கு பெண்களை கொள்வாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாக பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாக பின்பற்றும்படி செய்வார்கள். அப்ப சரியான நபரை நாம் பின்பற்றலனா தீமை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட திரளான பேர்களை பின்பற்ற கூடியவர்களாய் மாறிவிடுவோம். அப்ப இது யாரை குறிக்குதுன்னா, டைரக்டா பிசாசையும் அவனுடைய வாழ்க்கை முறையும் குறிக்கிறது. ஏன் ஆண்டவர் பின்பற்றுகிறதுல இவ்வளவு விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்றால், சின்ன ட்ராக் மிஸ் ஆகிறது தான் முதல் கோணல், முற்றும் கோணல். இங்கிருந்து சென்னை கிளம்புறோம், சரியான பாதைகள் போடப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் டேக் டைவர்ஷன் போட்டிருக்கோம். அந்த இடத்துல கவனமாக நாம் இல்லைன்னா கண்டிப்பா வழிகள் மாறி போய் சேர வேண்டிய ஊருக்கு நாம் குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாது. அது மாதிரி இன்னைக்கு பிசாசானவன் மிக தந்திரமாக ஆண்டவரை மாத்திரம் அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிற ஊழியக்காரர்களை மாத்திரம் பின்பற்றாமல் தவறான நபர்களை பின்பற்றக்கூடிய தவறான வழிகளை அவனால் ஏற்படுத்த முடியும். அதான் 1 தீமோத்தேயு 5:15 வாசிக்கும் போது, ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். பாருங்க, சாத்தானை பின்பற்றி என்ற வார்த்தை பவுலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம தெரிந்தோ தெரியாமலையோ நம்முடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள்ல, உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி இடையே ஒரு மனஸ்தாபம், விசுவாசிகள் மத்தியில இப்படியெல்லாம் நிறைய குடும்பங்கள நடக்கிறது. இப்ப இந்த இடத்துல இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருந்தா என்ன செய்வாங்க, சாத்தானை பின்பற்றுகிறவர்களா இருந்தா என்ன செய்வாங்க, கொஞ்சம் நீங்களே கேட்டு பார்க்கணும். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டாங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக அவங்க கோபம் தனியும். இயேசு அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல், அன்பையும் மன்னிப்பையும் விதைக்கிறவங்களா மாறுவாங்க. அதே நேரத்தில் சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்வாங்க, 3 நாள் ஆனாலும் பேச மாட்டாங்க. கோபம் எரிச்சலா மாறும், எரிச்சல் கசப்பா மாறும், நிறைய காயங்கள் உருவாகும். கடைசியில் நிறைய குடும்பங்கள் உடைகிறதையும், நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் இது மாதிரி பிரச்சனை, என்னால் அவங்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுகிறதையும் பார்க்க முடிகிறது. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவன் சொல்றமே ஒழிய, நாம் பின்பற்றுகிற நிறைய வழிகள் சாத்தானுடைய வழிகளாக இருக்கிறது. இது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய வழியை ஆதாம் ஏவாளுக்கு போதித்தார். 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு தன்னுடைய வழியை ஏவாளுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏவாளம்மா அன்னைக்கே அவனை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள்
குறைய மாட்டேங்குது. எல்லாருடைய வாழ்க்கையும் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. கவனம். ஏன் இந்த சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம்? செய்தியின் தலைப்பை நாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நமக்கென்று நன்மை நினைக்கிற தெய்வத்தையா, அந்த தெய்வத்தை பற்றி சொல்லுகிற இயேசுவையே பின்பற்றி வாழ்கிற நல்ல ஊழியக்காரர்களையா, அல்லது நம்முடைய வழிகளை கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போகிற சாத்தானையா? நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது பிசாசை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, 2 பேதுரு 1:16 சொல்கிறது, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று பேதுரு சொல்கிறார். அவரே தெளிவா சொல்றாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. ஆனா இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவத்துல கட்டுக்கதைகள் வந்துருச்சு. அப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை தான் நிறைய பேர் பின்பற்றுகிறாங்க. சத்தியத்தின்படி நடங்க, சத்தியம் அப்படி சொல்லுகிறது, அதன்படி செய்யுங்க அப்படின்னா இல்லை. நான் சொப்பனம் கண்டேன், அவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரு, நான் இப்படி மனசுல கற்பனை பண்றேன், அவங்களுக்கு இது நடந்துச்சு அதனால எனக்கு இது நடக்கும். இப்படி நிறைய கட்டுக்கதைகள், கற்பனைகள் இன்றைக்கு வாழ்க்கையாக நிறைய பேருக்கு அமைந்திருக்கிறது. இது பிசாசினுடைய தந்திரம். நிறைய பேர் நினைப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தா, வசனம் படிச்சுக்கிட்டே இருந்தா, அல்லது வசனத்தின்படி நடந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படி வாழ்றவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க அப்படின்லாம் கேட்கிறாங்க. அதாவது இந்த பூமியில நாம் நல்லா இருக்கிறோம் என்பது 2வது. ஏன்னா இந்த பூமி வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல, வாழ்றது கொஞ்ச நாள் தான். அதனால இந்த பூமி வாழ்க்கையை வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க. நம்முடைய நோக்கம் எல்லாம் நித்தியமாக இருக்க வேண்டும். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்க வேண்டும். இப்படி நாம் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடும் பொழுது பிசாசானவன் எரிச்சல் கொண்டவனாக அநேக போராட்டங்களை கொண்டு வருவது வழக்கம். நாம் அதையெல்லாம் கடந்து ஜெயித்தால்தான் நாம் நித்தியத்துக்கு போக முடியும். ஆகவே நாம் பின்பற்றுதலை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போதும் அங்கேயும் பேதுரு சில காரியங்களை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் சத்திய மார்க்கத்துல நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதென்ன சத்திய மார்க்கம்? மார்க்கம் என்றாலே வழி. இயேசு சொன்னார், நானே வழி என்று சொன்னார். அப்ப சத்திய மார்க்கத்துல சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைய நாம் வாழாதபடிக்கு என்ன நடக்கிறது என்றால், சிலர் கெட்ட நடக்கைகளை பின்பற்றுவார்கள். யாருடைய கெட்ட நடக்கை? 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். பாருங்க, நம்ம யாரை பின்பற்றுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். கெட்ட நடக்கை. ஏன் இந்த கெட்ட நடக்கை வருது? அவங்க வேதத்தை புரட்டும் பொழுது, ஏன் வேதத்தை புரட்டுறாங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வசனத்தின்படி வாழாத பிசாசு வேதத்தை புரட்டணும். யார்கிட்ட? வசனத்தின்படி வாழும்படி அழைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள்கிட்ட புரட்டணும்.
இன்றைக்கும் அவனுடைய தந்திரம் நாம் சரியான பாதையில், சத்தியம் மார்க்க பாதையில் ஆண்டவரை பின்பற்றி போகக்கூடாதபடி நம்முடைய வழிகளை புரட்டுவதற்காகவே அவன் இந்த கிரியைகள்லாம் செய்கிறான். ஆகவே நாம் கவனமா இருக்க வேண்டும். யாரை பின்பற்றுவது என்கிற விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்க கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றி வாழக்கூடியவர்களை பின்பற்றுவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்னும் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இப்ப பின்பற்றுவதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். நாம் பின்பற்றுவதற்கு மாதிரியாக இயேசு எப்படி இருந்தார் என்று பார்த்தோம். அவரை பின்பற்றின பவுல் எவ்வளவு தைரியமாக என்னையும் பின்பற்றுங்கள் என்று ஏன் சொன்னார் என்று பார்த்தோம். அதே நேரத்தில் பிசாசானவனும் தன்னை பின்பற்றும்படி எப்படி ஜனங்களை நாம் வஞ்சிக்கிறான் என்று பார்த்தோம். கடைசியாக இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அப்ப யாரைதான் நாங்க பின்பற்றுவது, எப்படி அவங்களை கண்டுபிடிப்பது? இன்னைக்கு இவ்வளவு ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே, எப்படி அவங்களை கண்டுபிடிப்பது? அதுதான் பவுல் சொன்னார், 10,000 பாத்தியார்கள் இருந்தாலும் தகப்பன்மார் இல்லையே. ஏன் தகப்பன்மார்? அவங்க தான் நடந்து காண்பிக்கிறவங்க, ரோல் மாடல்ஸ். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த தகுதிகள் யாரிடத்தில் இருக்குதோ அவங்க உங்களுடைய ரோல் மாடலாக, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நிறைய இருக்கிறது, ஒரு 3 மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். முதலாவதாக யாரை பார்க்கலாம் என்றால், முதல் தகுதி தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நீங்க பின்பற்றக்கூடிய அல்லது பின்பற்றணும்னு நினைக்கக்கூடிய அந்த நபர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தகுதிகளை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அதுல முதல் தகுதி, அவர் தாழ்மையுள்ளவராக இருக்க வேண்டும். தாழ்மைனா என்ன? அதாவது இயேசு மிகவும் தாழ்மையுள்ளவர். இந்த தாழ்மை இருக்கிற இடத்துல ஏழ்மை இருக்கும். ஏழ்மை மீன்ஸ் எல்லாரும் அவங்களோட நெருக்கமாக இருப்பார்கள். அதாவது இயேசு எந்த இடத்துல தன்னை ஒரு ஹீரோவா காட்டவே இல்லை. ஒரு காமன் பர்சனா, எல்லாருக்கும் உரியவரா, எல்லாரோடும் இணைந்து போகிறவரா, எல்லாரோட நெருங்கி பழகிறவரா, எல்லாரும் பக்கத்துல நெருங்கி வரக்கூடிய அளவிற்கு ஒரு தாழ்மையில் ஒரு நபராக இருந்தார். ஆனா இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க? நீங்க ரோல் மாடல் நினைக்கிற அந்த பெரிய ஜாம்பவான் சொல்ற உங்க மனதில் நினைக்கிற அந்த ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்களா என்பதை ஆராய்ந்து பாருங்க. மத்தேயு 11:29 ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 11:29 வாசிக்கும் போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அதாவது நான் உங்களை வழிநடத்தும்படியான தலைமைத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு புத்துணர்வு கிடைக்கும். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க எதையும் இழந்ததாக ஃபீல் பண்ண மாட்டீங்க என்று ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறதுனாலதான் அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். இங்க எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களா? இங்க எல்லா ஊழியக்காரர் அப்படிப்பட்ட தாழ்மையில ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களா? ஆராய்ந்து பாருங்க. பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் இருக்கிறார்களா? தங்களோடு எல்லாரும் பேசக்கூடிய நெருங்கக்கூடிய அளவிற்கு ஒரு காமன் பர்சனா இருக்கிறார்களா? இல்ல ஹீரோவா இருக்கிறாங்களா? ஒரு ஊழியக்காரன் ஹீரோவா இருக்க அழைக்கப்படவில்லை, ஒரு காமன் பர்சனா இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தகுதி யாரிடத்தில் இருக்குதோ
அவங்களை நீங்க ஆவிக்குரிய தகப்பனாவோ நல்ல ஒரு முன்மாதிரியாகவோ நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவங்க தான் உண்மையா இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள். ஆனா சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் வேத புரட்டர்களாகவும் பெருமை பிடித்தவர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் தங்களை மாத்திரம் நேசிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆகவே ஜாக்கிரதை, ஆராய்ந்து பார்த்து சரியாக நீங்கள் வாழும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இரண்டாவது ஒரு தகுதி, ஒரு ஊழியக்காரன் சரியான ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னா இரண்டாவது அவருடைய தகுதி என்னன்னா பண ஆசை இல்லாதவராக இருக்கணும். இன்றைக்கு ஊழியத்துல அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஊழியத்துக்கு பணம் தேவை. ஆனா பண ஆசை அப்படின்னு என்ன? எதுக்கெடுத்தாலும் பணத்தை கேட்கிறது. ஏன்னா மக்களிடத்துல நிறைய பேர் அப்படி விரும்புறாங்க. நீங்க கொடுத்தாதான் ஆசீர்வாதம் சொல்லிடுறாங்க. சில இடங்கள்ல மக்கள் பயந்து கொடுக்கறாங்க, அவங்க விருப்பத்தோடு கொடுக்காம பயந்து கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அப்படி பயமுறுத்தி கேட்கிறாங்க. இதனால என்ன ஆகுது? அவங்க நல்லா இருக்கிறாங்க, கொடுக்கிறவங்க வாழ்க்கையில அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இன்னும் பெற முடியாமல் இருக்கிறாங்க. கொடுக்கிறது தப்பு நான் சொல்லல. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருக்கிறாங்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது அவங்களுடைய பண விஷயங்கள்ல வெளிப்படையாக இருக்கிறார்களா? பாருங்க, இயேசு எந்த இடத்திலும் பணத்தை முக்கியத்துவப்படுத்தி ஊழியம் செய்யவே இல்லை. லூக்கா 16:13 ஆண்டவர் சொல்லும் போது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரு மனிதனால் ஊழியம் செய்ய முடியாது. இங்க வரக்கூடிய உலக பொருள் தான் பணமாக இருக்கிறது. ஆகவே பண ஆசை இல்லாத இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல யார்கிட்டையும் போய் ஊழியத்துக்காக கொடுங்கன்னு அவர் கையேந்து நிக்கல. ஆனா அவருடைய தேவையெல்லாம் அற்புதமாக சந்திக்கப்பட்டது. உண்மையாவே நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவர். ஜனங்களுடைய இருதயத்தை அவர் ஏவும் போது ஜனங்கள் உற்சாகமாய் கொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் பின்பற்றக்கூடிய தலைவர்கள், ஊழியக்காரர்கள் இயேசுவை போல பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிதாவின் சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா என்பதை ஆராய்ந்து பார்த்து பின்பற்றுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். கடைசியாக மூன்றாவது காரியமாக, ஒரு நல்ல ஆவிக்குரிய முன்மாதிரி எப்படி இருப்பார் என்றால், ஜனங்களை தங்கள் பக்கம் இழுக்காமல் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் இணைக்கிறவர்களாக இருப்பார்கள். இது மூன்றாவது ஒரு மிக முக்கியமான தகுதி. கிறிஸ்துவோடு இணைக்கிறவர் தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன், ஒரு நல்ல முன்மாதிரியான ஊழியக்காரர். என இயேசுவும் பிதாவாகிய தேவனோடு நம்மை இணைப்பதற்காக தான் அவர் ஊழியம் செய்தார். அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கிறிஸ்துவோடு கூட இணைப்பதற்காக தான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக தங்களோடு கூட ஒரு கூட்டத்தை இணைத்துக் கொள்ள, தங்களுக்கு சீஷர்களாய் அனைவரை மாற்றிக்கொள்ள, தங்களை சுற்றிலும் ஒரு என்ன சொல்வது, அவங்களை விரும்பக்கூடிய மக்கள் சூழ்ந்து இருக்கிறவர்களாக காணப்பட இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடக்கிறது. ஆனால் ஒரு உண்மையான ஆவிக்குரிய தகப்பன் தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாற்றவும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக புத்தி சொல்லவும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். அதுதான் பவுல் எபேசியர் அந்த நிருபத்தில் அவர் சொல்லும்போது 4:15
அன்புடனே சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டாதான் நாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய முடியும். ஊழியக்காரங்களோடு மாத்திரம் இணைஞ்சிருந்தீங்கன்னா வளர முடியாது. நிறைய ஊழியக்காரங்களோட எண்ணங்கள் அப்படிதான். என்னை விட்டு போயிடாத, இங்கே இரு. நிறைய பேர் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறாங்க. அதாவது தங்களோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறாங்களா? அப்படி இணைஞ்சிருந்தா தானே அவங்க கிறிஸ்துவ போல வளர்ந்திருக்க முடியும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு எத்தனையோ தப்பான ஊழியங்கள், தவறான பின்பற்றுதல்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருந்து பிசாசுடைய கண்ணிகளுக்கு தப்புவிக்கும்படி நாம் சரியான நபரை பின்பற்ற தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த சத்தியத்தின்படி நாம் விளங்கிக் கொண்ட காரியம், நாம் யாரை பின்பற்ற வேண்டும், அல்லது இப்பொழுது யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். வேதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளின்படி நல்ல ஒரு தெளிவை அடைந்தவர்களாய் இனி நாம் பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து வாழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து, நாம் சொன்ன அந்த தகுதிகள் எல்லாம் இருக்கிறதா என்பதை பார்த்து நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான தெய்வத்தின் ஒத்த ஆசையோடு உங்கள் சமூகத்தில் வருகிறோம். கிருபையாய் இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் இந்த சத்திய ஆராதனையில, குறிப்பாக பெனியல் விஷன் திருச்சபையில நாங்கள் கூடிமை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, சத்தியத்தை தியானிக்க ஆண்டவரே இந்த கிருபையான நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு தெளிவை ஆவியானவர் இன்றைக்கு தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாரை பின்பற்றுகிறோம் என்பதை தெரியாமல் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில மனதுக்கு பிடித்தவரெல்லாம் பின்பற்றுகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறதை ஆவியானவரை நீங்க விளங்க வைத்தீங்க. அதிலிருந்து எங்களை காப்பாற்றும்படி, விடுவிக்கும்படி இந்த சத்தியத்தை போதித்திருக்கிறீங்க. பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொன்னது போல நாங்களும் சொல்லவும், அப்படி சொல்லுகிறவர்களை பின்பற்றவும், எங்களுக்கு கீழே அநேகரை அப்படி உருவாக்கவும் ஆண்டவரே கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் கள்ளோபதேசத்துக்கும் வேத புரட்டுகளுக்கும் தேவரீர் எங்களை விலக்கி பாதுகாக்கவும், நாங்கள் வழி தவறி சத்திய மார்க்கத்தை விட்டுவிட்டு பிசாசின் அந்த துன்மார்க்கத்துக்குள் போய்விடாதபடி தேவரீர் எங்களை விலக்கி பாதுகாக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு சபையாரையும் வார்த்தைகள் ஒப்புக் கொடுக்கிறேன், மனதார வாழ்த்துகிறேன். சத்தியத்தை நன்கு விளங்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கு நீ தரவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்பு போதகர் அருமையான பாஸ்டருக்கு ஞானசேகர் அலோசியஸ் ஞானசேகர் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க செய்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் ஒரு வருகைக்கென்ற அந்த சபையை ஆயத்தப்படுத்த அவங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். முழு குடும்பத்தை நீ ஆசீர்வதியும், திருச்சபை மக்களை ஆசீர்வதியும், மிகுந்த கனி கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சத்தியத்தை அறிந்து விடுதலை அடைந்து உடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்ய வேண்டிக் கொள்கிறேன். உடைய கிருபை தாங்கட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இயேசுவின் நாமத்தில் ஆவியான ஒத்தாசையை தாழ்மைப்படுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில் உங்களுக்கு யாருக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள், உங்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம், திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். நாம் இறுதி ஜெபத்திற்குள்ளாக கடந்து வருவோம். பிதாவாகி தேவனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த யூடியூப்ல
பார்த்து கொண்டிருந்த இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மீதும் உடைய பூர்ண கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் தங்கட்டும். திருச்சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, வியாதியினால கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவளை விடுதலையாக்குவீராக, சுகமாக்குவீராக. சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். துதி கன மகிமெல்லாம் மக்கி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நாங்கள் எல்லாரும் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், பாதுகாவல், பராமரிப்பு உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் என்றும் என்றும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.